அதாவது அஜித் போன்ற ஒரு மாஸ் ஹீரோ. அந்த மாஸ் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, புத்திசாலித்தனமா இன்டெலிஜென்ஸான பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் இருந்தா அந்த படம் தியேட்டரே கிளாப்ஸ் ஆயிருக்கும். சமீபத்தில வந்த படங்கள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அஜித்த வந்து இவ்ளோ மோசமா ஹேண்டில் பண்ணியிருக்கிறது மைக்கேல் திருமேனி என்று தான் சொல்லுவேன். அஜித்தோட மாஸுக்கு, அஜித்தோட வந்து ஒரு ஹீரோயிசத்துக்கு வந்து வந்து கண்டிப்பா அஜித் ரசிகர்கள் திருப்திப்படுத்தவில்லை என்பதுதான் உண்மை. அதுவும் லாங்குவேஜ் ப்ராப்ளம், அதாவது சில ரேசஸ் சில விஷயங்கள்லாம் இருக்கு. அஜித்தா யூஸ் பண்ணிருக்கலாம். அவர வந்து நடுத்தர வர்க்கமா காமிக்கிறேங்கிற மாரி அடிக்கிறது, இரிட்டேட் பண்றது நம்மளுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அஜித் எப்பதான் அடிப்பாரு? அஜித் எப்பதான் ஹீரோயிசத்த காப்பாரு? உண்மையிலேயே ஹீரோயிசத்த காமிச்சு ஒரு சின்ன சின்ன புத்திசாலித்தனத்தை காமிச்சிருந்தாருனாலே அந்த படம் பெரிய கிளாப்ஸ் ஆயிருக்கு அந்தந்த இடத்துல. அதுக்கு வந்து மைக்கேல் திருமேனி எங்கேயுமே உழைக்கல. ஒரு இன்டெலிஜென்ட்டா வேலை செய்யறதுக்கான விஷயங்களே செய்யல. உடனே வந்து ஒரு ஹீரோவை எங்கேயாச்சும் கதற விடலாமா? ஹீரோ வந்து ஐயோ இப்படி நடந்துருச்சே, போலீஸ்காரன் செத்தோன்னு மண்டையை பிச்சுக்கிட்டு தலையை இது பண்றது, ஒரு ஆர்டினரி மேன் மாதிரியே காமிக்கிறது. இதெல்லாம் வந்து ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு எக்ஸ்ட்ரானரி சூப்பர் ஹீரோ கொண்டாந்து ஒரு ஆர்டினரி மேனா காமிச்சு அஜித்தோட பெரிய மாஸ்ல இருந்து கீழே இறக்கி விட்டார் மைக்கேல் திருமேனி. ஒரு அஜித்துங்கிற ஒரு பெரிய வைப்ரேஷனை ஹேண்டில் பண்ண தெரியவில்லை என்பதுதான் இந்த விடாமுயற்சியோட மைக்கேல் திருமேனியோட வீண் முயற்சி.